இது நெச கல்லா அது? ஆமாம், தென்னங்கன்று கல் மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படியே எனக்கு பண்ணினதெல்லாம். சரி சரி. சரியா? குடி குடி வந்தா என்ன வருது? ரத்தோட முடிங்க, ரத்தோட பரவாயில்ல சுத்த போகுது. நல்லா இருக்கா? எங்கே ஆகணும்? எங்கே ஆகணும்? இல்லை செஞ்சது எங்கேயாவது அந்த சாணத்தை வந்து அடுத்த மாதிரி இருக்கா? என்ன வச்சு கொடுத்தது? இந்த கோமியத்தை கொஞ்சம் இதில் ஊற்றுங்க. அதை ஊற்றுங்க. இதா? இதில் பாதி அதில் பாதி ஊற்றுங்க. அதில் பாதி ஊற்றுங்க. ஊற்றுறீங்களா வைக்கானீங்களா? எல்லாத்தையுமே ஊற்றுங்க. 10 லிட்டர் எல்லாத்தையுமே ஊற்றுங்க. சாணத்தை வந்து நல்லா இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். அதை கலக்குறீங்களா? நல்லா நேரம் ஆகும். நல்லா கட்டி இல்லாமல் எல்லாம் கலக்கணும். இதை கலக்கிற குச்சி இருக்கு இல்லைங்கய்யா, அந்த குச்சி வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் கலக்கினதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி கழுவி தான் வைக்கணும். அப்படியே கலக்கிட்டு அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா அந்த வாசனைக்கு என்ன பண்ணணும், ஈயும் கொசுவும் போய் அந்த கம்பில் முட்டை விட்டு போயிடும். கழுவாமல் வச்சிட்டோம்னா திரும்ப சாயங்காலம் எடுத்து அதே கம்பை கழுவாமல் அப்படியே உள்ளே விட்டு கலக்கும்போது என்ன ஆயிடும்னா உள்ளே பூரா அந்த முட்டையெல்லாம் புழுவா மாதிரி வீணாக போயிடும். அதனால் டெய்லி காலையில் சூரிய உதயத்தப்பவும் சூரிய அஸ்தமனத்தப்பவும் கலக்கணும். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இல்லாட்டி அரை மணி நேரம் பின்னாடி, ஒரு அந்த டைமுக்குள்ளார 6 மணிக்கு முன்னாடி அரை மணி நேரம் இல்லாட்டி பின்னாடி அரை மணி நேரம், அந்த சமயத்தில் நல்லா கலக்கணும். சூரிய ஒளி நேரடியாக படக்கூடாது, மழை நேரடியாக படக்கூடாது, மழை தண்ணி நேரடியாக படக்கூடாது. சூரிய ஒளி நேரடியாக படாத அளவுக்கு கொஞ்சம் அந்த ரூமில் வச்சு இது பண்ணிக்க வேண்டியதுதான். ஆமாம், காலையில் கலக்கும்போது கொஞ்சம் இந்த வாசப்படிக்கிட்ட முன்னாடி வச்சுக்கோங்க. நைட்டு இது இப்போ செட் பண்ணுறது அங்கே செட் பண்ணிட்டீங்கன்னா கலக்கிறப்ப அந்த இடத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்படி இந்த பாலை எடுத்து பாதி இதில் ஊற்றுங்க. அதான் ஒரு அந்த பால் இருக்கு இல்லைங்களா, இதில் பாதி அவருக்கு அப்படியே அதுலேயும் பாதி ஊற்றுங்க. அவருக்கு அதில் பாதி ஊற்றுங்க. தயிரா? அடுத்து தயிர். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். கட்டி விழுந்துச்சுனாக்கா அதுலேருந்து திரும்ப ஒரு விதமான சூடு மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் ஒரு புழு உற்பத்தி ஆகும். அதனால் நல்லா கட்டி இது வந்து நம்ம குச்சி விட்டு கலக்கும்போது அதான் கலங்கி ஓடி போயிருமே. கலங்கிக்கும். ஆனால் இப்போ நம்ம கலக்கும்போது இப்படி இந்த கட்டி பீரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுனாக்கா வெளியில் பூரா தலதலன்னு இருக்கிறதுக்கும் உள்ள சூடு ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த கட்டிக்குள்ளார. அதுலேருந்து சின்ன சின்ன பூச்சிகள் உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அதனால் எல்லாம் நல்லா ஒரு சேரம் நல்லா இப்படி இது மாதிரி ஆகிடணும். இப்போ ஜீவாமிர்தம் ரெடி பண்ணுறோன்னா அது வந்து 2 நாளுக்குள்ளார நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் முன்ன பின்ன செஞ்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப அடுத்த தடவை செய்கிறப்ப சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் 21 நாள் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வச்சிருந்து பயன்படுத்துறது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கணும். அடுத்த ஊற்று அடுத்த ஊற்று சரியா போச்சு நம்மளுக்கு.
கையெட்டுனாலும் போய் பார்த்துக்கோ. ஒரு இல்லை போ சரியாக குச்சி வேணுங்களா? ஆமாம் குச்சி நல்லா கழுவிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வாங்க. கைக்குள்ள போயிட்டாரு. நான் கல் ஊற்றுறோம். 2 நாள் குளிக்க வச்ச தேங்காய் தண்ணி. தயிர் ஊற்றுறோம். நாட்டு சர்க்கரை 1 கிலோ நாட்டு சர்க்கரை. நல்லா கலக்குங்க. இது எப்படி வருது? எப்படி தான் வருது? அது இப்போ